Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா த என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்பிஎஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த என்பிஎஸ்ல FATCA டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆன்லைன் மூலமா நாம எப்படி சப்மிட் பண்றது அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்பிஎஸ் அஃபீஷியல் வெப்சைட் வந்துக்கோங்க. வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். இதுல சப்ஸ்கிரைபர்ஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. வந்தீங்க அப்படின்னா அதுல என்பிஎஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய யூசர் ஐடி வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய பிரான் நம்பர் பிரான் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரான் நம்பரை இங்க என்டர் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கீழே கொடுத்துருக்க கேப்சா வேலிடேட் பண்ணிருங்க. வேலிடேட் பண்ணி உங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படிதான் ஷோ ஆகும். இதுல நீங்க எந்த ஆப்ஷன் போகணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, செகண்டா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, மேனேஜ் மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல செகண்டாவதா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, FATCA செல்ஃப் சர்டிபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி ஓபன் ஆயிருக்கும். FATCA CRS சர்டிபிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு போட்டு செல்ஃப் சர்டிபிகேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுல உங்களுடைய பிரான் நம்பர், உங்களுடைய நேம் எல்லாமே வந்துடும். கண்ட்ரி ஆஃப் பர்த் இந்தியா, கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் இந்தியா, கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் ஃபார் டாக்ஸ் பர்பஸ் இந்தியா அப்படிங்கறது கொடுத்துட்டு யூஎஸ் பர்சன் அப்படிங்கிறது நோ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் பை கஸ்டமர் அப்படின்னு வந்திருக்கும். அதை நீங்க படிச்சு பார்த்துட்டு அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஓபன் ஆயிருக்கும். இதுல என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிபி சக்சஸ்ஃபுல்லி சென்ட் டு தி ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்கும். உங்களுடைய என்பிஎஸ்ல எந்த மொபைல் நம்பர் அபிஷியலா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த காலத்துல என்டர் பண்ணி சப்மிட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க சப்மிட் ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். FATCA CRS சர்டிபிகேஷன் ஹேஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு போட்டு உங்களுக்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட் ஐடி மற்றும் எந்த டேட்ல நீங்க போட்டீங்களோ அந்த அக்னாலஜ்மெண்ட் டேட் போட்டிருக்கோம். அவ்வளவுதான். ஈஸியா நாம இப்ப நம்மளுடைய என்பிஎஸ்ல நம்ம FATCA டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆன்லைன் மூலமா சப்மிட். இப்படிதாங்க ஆன்லைன் மூலமா என்பிஎஸ் FATCA சப்மிட் பண்றதுக்குண்டான ப்ரொசீஜர். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுல இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் மேலும் குரூப்ஸ் இருந்தாலும் அந்த குரூப்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.